இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பெறும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையின் ரகசியத்தை நான் இன்றைக்கு பேச விரும்புகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையின் ரகசியத்தை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அடிப்படையிலே அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஏதோ நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், ஆலயத்துக்கு செல்லுகிறோம் என்பது மட்டும் அல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கையை அல்லது கிறிஸ்து விரும்புகிற ஒரு வாழ்க்கையை ஒரு மனிதன் வாழ வேண்டுமானால் அவர் நமக்கு வைத்து போனதை நாம் தியானித்துக் கொள்ள வேண்டும். இயேசு இந்த பூமியிலே என்னத்தை வைத்து போனார் என்று வேதத்திலே விசேஷமாக 4 சுவிசேஷ நூல்கள் கூறுகிறது. கவனமாய் கேளுங்கள். உடனடியாக நீங்கள் சொல்லுவீர்கள், ஆம், ஊழியர் எங்களுக்கு தெரியும். மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரையறுக்கப்பட்டு அழகாக சித்தரிக்கப்பட்டு அவருடைய இறுதி பயணமும் எழுதப்பட்டு அவருடைய பரமேறுதலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே கவனியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவம் என்பதனுடைய மேன்மையை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் நான் தைரியமாக சொல்லுவேன், அது சிலுவை சுமப்பதில் ஆரம்பிக்கிறது. கவனமாய் கேளுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை சிலுவை சுமப்பதில் ஆரம்பிக்கிறது. என்ன ஊழியனை சிலுவை சுமக்கிறதில் ஆரம்பிக்கிறது என்றால் இது பாடுகள் நிறைந்ததோ, இது துக்கம் நிறைந்ததோ, இது அவமானம் நிறைந்ததோ, இது நிந்தை நிறைந்ததோ, ஆம், இவைகள் அனைத்தும் உள்ளதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆகவே இந்த காலையில் நான் உங்களுக்கு பேச போகிற சிலுவை நாதர் அவருடைய அன்பின் மேன்மைகளை கொஞ்சம் கவனமாய் கேட்கும்படி சொல்லுகிறேன். முதலாவதாக எழுதப்பட்ட சுவிசேஷம் கவனியுங்கள். வேத ஆராய்ச்சியாளர்களின் கருத்துப்படியும் சரித்திர முற்பிதாக்கள், அப்போஸ்தல பிதாக்கள், சபை தலைவர்களின் படியும் அது மாற்கு சுவிசேஷமாகவே இருக்கிறது. ஆகவே இந்த காலையில் திருப்பிக் கொள்ளுங்கள். மாற்கு சுவிசேஷத்துக்கு உங்கள் வேதாகமத்தை திருப்பிப்படி தாழ்மையாக கற்றுக்கொள்ளுகிறேன். எல்லாரும் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். தெரிந்த வசனங்கள் நாங்கள் வாசித்த பகுதி என்று விட்டுவிடாமல் மாற்கு சுவிசேஷம் இவைகள் 4லும் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான். ஆனாலும் நான் உங்களுக்கு மாற்றுகளில் இந்த காலையிலே கர்த்தருடைய சத்தியத்தையும் சிலுவையின் மேன்மையை காண்பிக்க விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். மாற்கு சுவிசேஷம் 15வது அதிகாரம். மாற்கு சுவிசேஷம் 15வது அதிகாரம் முதலாவது வசனத்தை படிக்கலாம். அப்பொழுது விடிந்தவுடனே பிரதான ஆசாரியர் பொழுது விடிந்தவுடனே பிரதான ஆசாரியர் மூப்பரும் வேதபாரகரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் கூடி ஆலோசனை பண்ணி இயேசுவை கட்டி கொண்டு போய் பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். கவனியுங்கள். இயேசுவை உங்களுடைய கண்கள் முன்பதாக நிறுத்துகிற பொழுது உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை எந்த புயல் வந்தும் அசையாது. அப்படி என்றால் இயேசுவின் எந்த பகுதியை நான் நிறுத்த வேண்டும்? அவருடைய பிறப்பின் பகுதியா, அல்லது அவருடைய வாழ்நாட்களின் பகுதியா, அல்லது அவருடைய இறுதி சிலுவை மரணத்தின் பகுதியா, அல்லது உயிர்த்தெழுதலின் பகுதியா, அல்லது அவர் வருவேன் என்று சொன்ன வருகையின் பகுதியா? கொஞ்சம் கவனியுங்கள். எல்லா பிள்ளைகளும் கவனித்துக் கொள்ளுங்கள். இயேசுடைய மரணத்தை குறித்து ஒரு தேவ பிள்ளைக்கு எப்பொழுதோ ஆர்வமும் ஈடுபாடு வருகிறதோ அன்று அவன் இந்த உலகத்திலிருந்து தேவனுக்கு பறக்க ஆரம்பிக்கிறான். கவனமாய் கேளுங்கள். இயேசுடைய சிலுவை மரணத்தில் எந்த ஒரு தேவ பிள்ளைக்கு ஆர்வம் வருகிறதோ அல்லது ஆசை வருகிறதோ அவன் இந்த உலகத்தின் அசுத்தத்திலும் உலகத்தின் பிடியிலிருந்தும் அவன் விடுபட்டு மோட்சலோகத்துக்கு அல்லது மேலானவைகளுக்கு அல்லது உன்னத காரியத்துக்கு அவன் பறக்க ஆரம்பிக்கிறான். அது நிஜமாகவே நடக்கிறது. இயேசு கைது செய்யப்படுகிறார். அவர் விசாரணைக்காக பல இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார். பிலாத்துவிடத்துக்கு வந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் ஆலோசனை பண்ணி இயேசுவை கட்டி அவரை கொண்டு போய் பிலாத்துவிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பம் கவனிகள் சிலுவை சுமப்பதில் தான் தொடங்குகிறது. இன்றைக்கு இதை அறியாத ஒரு கூட்டத்தினாலேதான் கிறிஸ்தவம் சீரழிந்து கொண்டிருக்கிறது.
கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அனுதினமும். அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? இங்கே நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். கவனமாய் கேட்டுக் கொள்ளுங்கள். என்ன? அவரை கட்டுண்டவராக, இந்த உலகத்தின் இரட்சகரை, மெசியாவை, நம்முடைய பாவத்திலிருந்தும் நம்முடைய சாபத்திலிருந்தும் நம்முடைய கோபாக்கினிலிருந்து நம்மை விடுதலையாக்க வந்தவர் இப்பொழுது கைதியாக்கப்பட்டு விட்டார். உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை நேரம் நீ தேவ சித்தத்துக்காக கட்டப்பட்டிருக்கிறார்? தேவ சித்தம் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு உன்னுடைய கட்டுக்கள் தேவ மகிமைக்காக இருந்திருக்கிறது. கவனி, தேவனுடைய மகிமைக்காக இந்த கட்டை வாழ்க்கையில் வந்திருக்கிறது சொல்லி இயேசு அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த சராசரங்களையும் உண்டு பண்ணினவர், வானத்தையும் பூமியையும் காண்பதையும் காணாததையும் உருவாக்கின தேவன் வார்த்தையினாலே இப்பொழுது கட்டுண்டவராக இந்த காட்சியை பாருங்கள். ஒரு கேவலமான கள்ளனை போல, ஒரு துரோகியை போல அவர் கட்டப்பட்டவராக நிற்கிறார். ஏனென்றால் எல்லாரும் விடுதலை அடைய வேண்டும், எல்லா ஜனங்களும் மீட்படைய வேண்டும் என்று தன்னை தேவ சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறார். கட்டப்பட்ட ஆண்டவருடைய வாழ்க்கையிலே நடந்த சில காரியங்களை நான் சொல்லுவேனால் நீங்கள் இந்த காலையிலே உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வேதத்தின்படி அளந்து கொள்ள முடியும். என்ன நடந்தது இயேசுவுக்கு? விசாரணைகளை பின்பதாக வாசித்துக் கொள்ளுங்கள். பிலாத்து அவரை நோக்கி 8வது வசனத்தை படியுங்கள். ஜனங்கள் வழக்கத்தின்படியே தங்களுக்கு ஒருவனை விடுதலையாக்க வேண்டும் என்று சத்தமிட்டு கேட்டுக்கொள்ள தொடங்கினார்கள். இது வழக்கமாக நடந்த ஒரு காரியம். கவனியுங்கள், இயேசு மட்டும் சிலுவையில் அறையப்படவில்லை. அந்த நாட்களில் அநேக குற்றவாளிகள் சிலுவையில் அறையப்பட்டார்கள். ரோம ஆட்சியில் உச்சமாய் கொடுக்கப்பட்ட தண்டனை ஒருவனுக்கு அவன் கோர குருசில் சிலுவை, அது கொடூர மரணத்தின் சின்னம், அவமானத்தின் சின்னம், நிந்தையின் சின்னம், வெட்கக்கேட்டின் சின்னம். காலகாலமாக அதிலே குற்றவாளிகள் அறையப்பட்டார்கள். பிள்ளைகளை கவனியுங்கள், அப்படிப்பட்ட சிலுவையில் நடந்த காரியம்தான் இன்றைக்கு உலகத்திற்கு ஆச்சரியமாக மாற்றப்பட்டிருக்கிறது. காரணம், அதிலே ஒருவர் இறுதியாக முழு உலகத்திற்கும் ரட்சிப்பை உண்டு பண்ணும்படி அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். வழக்கத்தின்படி சிலுவையில் அறைவது, அதிலே குற்றவாளிகள் விடுதலையாக்கப்படுவது உண்டு. அவர்கள் கேட்கிறார்கள், ஒருவரை விடுதலையாக்க வேண்டும் என்று சத்தமிட்டு கேட்டுக்கொள்ள தொடங்கினார்கள். 9வது வசனம். பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள். கவனிங்க, இன்றைக்கு தேவ பிள்ளைகளை ஆட்டுகிற பெரிய ஒரு பொல்லாத காரியம் பொறாமை. இயேசு சிலுவைக்கு போக வேண்டிய எந்த காரணமும் இல்லை. குற்றவாளியோ இல்லை, கொலையாளியோ இல்லை, விபச்சாரக்காரனோ இல்லை, தேசி கள்ளனோ இல்லை, பிரமாணத்தை மீறினவனோ இல்லை. பிரமாணத்தை நிறைவேற்றின ஒரே ஒருவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி என்றால் அவர் ஏன் சிலுவைக்கு போக வேண்டும்? கவனியுங்கள், பொறாமையினால் நிறைந்து இயேசுவை இந்த உலகம் வேடிக்கை பார்க்கும்படியாக அவரை கைதியாக்கிவிட்டது. ஆனால் பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள், தலைவர்கள், சங்கத்தவர்கள் அவர் மீது பொறாமை கொண்டார்கள். சிலுவை என்பது கவனியுங்கள், லேசானது அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் உன்னை பார்த்து பொறாமைப்பட்டிருக்கிறார்கள்? அல்லது நீ எத்தனை பேரை பார்த்து பொறாமைப்பட்டிருக்கிறார்? நீங்கள் சொல்லுகிற சத்தம் எனக்கு கேட்கிறது, பொறாமையின் வாழ்க்கையிலே இல்லை என்று. கவனித்துக் கொள்ளுங்கள், இயேசு மீது இவன் இவ்வளவு அற்புதங்களை செய்கிறார். குருடருக்கு பார்வை அளிக்கிறார், மரித்தோரை எழுப்புகிறார், கடலின் மீது நடக்கிறார், அநேக அற்புதங்களை, குஷ்டரோகிகளை சுகமாக்குகிறார், சப்பானியை எழுப்பி தக்க பண்ணுகிறார், செவிடருக்கு கேட்க பண்ணுகிறார். அவர் மீது வந்த பொறாமைக்கு அளவில்லை. ஆண்டவருடைய நாம மகிமைக்கு வாழ்ந்த இயேசு மீது அவர்கள் பொறாமை கொண்டு, உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அளவுகோல் உங்கள் மீது எப்பேற்பட்ட பொறாமை எப்படிப்பட்டவர்களுக்கு வருகிறது என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். எப்பேற்பட்ட பொறாமை எப்படிப்பட்ட நபர்களிலிருந்து வருகிறது? ஆவிக்குரிய நபர்களிலிருந்து உங்கள் பொறாமை வருகிறது, எரிச்சல் வருகிறது. உங்களை பார்த்து மற்றவர்கள் அப்படியே காய்மகாரமாக உங்களை விழுங்க பார்க்கிறார்களோ? இயேசுவுக்கு அதுதான் நடந்தது. இயேசுவின்
மீது பொறாமை கொண்டு வாசிகள் அவரை ஒப்புக் கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து பிரதான ஆசாரியர் அவரை ஒப்புக் கொடுத்தார்கள் என்று பிலாத்துவுக்கு தெரிஞ்சிட்டு கவனிங்க. பிலாத்துவுக்கு தெரிஞ்சிட்டது இவர் மீது இவர்கள் சாட்டுகிற காரியங்கள் எல்லாம் பொறாமையினாலே வந்தது. இன்றைக்கும் பாருங்கள், உலகத்தில் தேவ ஜனங்களுடைய வளர்ச்சி, தேவ ஜனங்களுடைய முதிர்ச்சி, தேவ ஜனங்களுடைய அழகை பார்த்து, தேவ ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து மற்றவர்கள் கொள்ளுகிற பொறாமை. அந்த விதமான பொறாமையிலே நீங்கள் ஒன்றை நினைக்க வேண்டும். அதை நீங்கள் எதிரடியாக செய்ய வேண்டிய காரியத்தை இங்கே இயேசு காண்பித்திருக்கிறார். 10வது வசனம். அவர்களை நோக்கி, நான் யூதருடைய ராஜாவை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்களா என்று கேட்டான். பரபாசை தங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்ளும்படி பிரதான ஆசாரியர்கள் அவர்களை ஏவிவிட்டார்கள். யாரை விடுதலையாக்க வேண்டும் என்று யார் தீர்மானிக்கிறார்கள்? அந்த நாட்களில் இருந்த ஆவிக்குரியவர்கள், அந்த நாட்களில் இருந்த சபையுடைய தலைவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? எங்களுக்கு பரபாசை விடுதலையாக்க வேண்டும். இயேசு இருக்கிறார், பரபாசு இருக்கிறார். காட்சியை பாருங்கள், எவ்வளவு கோரமான காட்சி. இந்த பக்கத்திலே இயேசு, மறுபக்கத்திலே கண்ணனும் அவன் துஷ்டனும், இந்த உலகத்தில் கேடான பாவத்தில் நிறைந்த ஒரு பரபாசனப்பட்டவன். யாரை உங்களுக்கு விடுதலையாக்க? அந்த நேரத்திலே அவனை ஏவினவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு பரபாசம் விடுதலையாகும். அப்படி என்றால் பிலாத்து மறுபடியும் அவர்களை நோக்கி, அப்படியானால் யூதருடைய ராஜா என்று நீங்கள் சொல்லுகிறவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். 13 வாசிகள். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் மறுபடியும் சத்தமிட்டு சொன்னார்கள். எங்கே அறைய வேண்டும்? இயேசு கவனி, எங்கே அறைய வேண்டும்? இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு இந்த உலகத்திலே வந்தார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அவர் அதற்கு போன பாதை நீங்கள் கவனித்து பார்த்தால், தேவனை அறியாத ஜனங்களாலே அல்ல, தேவனை அறிந்தோம் என்று பிரமாணங்களை சுமந்தவர்கள், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் தங்களுக்கு உரிமை பாராட்டினவர்கள், தேவன் தங்களுடைய வருவார் என்று தங்களுடைய தெரிந்து கொண்டார் என்ற பெருமை கொண்டவர்களாலே அதே இயேசு காட்டிக் கொடுக்கப்படுகிறார். அவருக்கு சிலுவை, அவருடைய சிலுவையை உன்னுடைய வாழ்க்கையை நீ முன்னிறுத்தினால், உன்னுடைய சிலுவைகள், உன்னுடைய அனுதின பாடுகள், உன் வாழ்க்கை வருகிற எல்லாமே மிக சாதாரணமாக போய்விடும். கோரமான சிலுவையை அறையும் என்று கத்தின பொழுது அந்த இடத்தில் நடந்த காரியங்கள் பிலாத்து என்ன பொல்லாப்பு செய்தான் என்றால், அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் என்று பின்னும் அதிகமாக கூக்குரலிட்டு சொன்னார்கள். கவனிங்கள், அதிகமாக சிலுவையில் அறையப்பட உங்கள் வாழ்க்கை பிரியமான பிள்ளைகளை பொறாமையினால் நிறைந்திருந்தால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எங்கள் ரட்சகர் அதை வழியாக முன்பதாய் நடந்து சென்றிருக்கிறார். மற்றவர்கள் ஏவி விடுகிறார்கள், மற்றவர்கள் இந்த காரியத்துக்கு பின்னிருந்து ஏவி உன்னுடைய வாழ்க்கையை சீர்குலைக்க பார்க்கிறார்களோ, கலக்கமடையாதே. தேவனுடைய சித்தம் வாழ்க்கையில நிறைவேற நீ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள், மன்றாடி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு வெளிப்படையாய் தெரிகிறது இந்த காரியத்துக்கு பின்னுக்கு இவர்கள் தான் நிற்கிறார்கள். ஆனால் இயேசு மௌனமாக, இயேசு தன்னுடைய நீதியை, தன்னுடைய நியாயத்தை அந்த இடத்திலே பேசவில்லை. காரணம், தேவ சித்தம் நிறைவேற அவர் தன்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறார். இயேசுவின் வந்த காரியத்தை பாருங்கள். 15வது வசனத்தை படியுங்கள். 15வது வசனம். அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய். யாரை பிரியப்படுத்த? ஜனங்களை. யாரை பிரியப்படுத்த? இன்றைக்கு கவனிங்கள், எல்லாரும் கவனிங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் யாரை பிரியப்படுத்துகிறீர்கள்? சொந்தக்காரரை பிரியப்படுத்துகிறீர்களோ, உறவுகளை சாந்தப்படுத்துகிறீர்களோ, அல்லது போதகரை பிரியப்படுத்துகிறீர்களோ, அல்லது உங்கள் நண்பர்களை பிரியப்படுத்துகிறீர்களோ? ஆனால் இயேசுவை ஜனங்களை பிரியப்படுத்துகிற ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் வாழுகிற மற்றும் கவனிங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையின் மேன்மை இயேசுவை நான் பிரியப்படுத்துகிறவனாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் சாத்தியமாகுமா? இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். இன்றைக்கு அதிகாலை தேவனை தேட வேண்டும், பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்க வேண்டும், குடும்ப ஜெபத்தை வைக்க வேண்டும். ஆண்டவருடைய காரியங்களே முன்னுரிமை, ஆண்டவருடைய காரியங்கள்
ஜனங்களை பிரியப்படுத்துகிறார். சிநேகிதர்களை ஃப்ரெண்ட்ஸை பிரியப்படுத்துகிறீர்களோ? அவங்க என்ன நினைப்பாங்க? இவங்க என்ன நினைப்பாங்க? பாஸ்டர் என்ன நினைப்பாங்க? ஊழியக்காரர் என்ன நினைப்பாங்க? விசுவாசிகள் என்ன நினைப்பீங்க? இயேசு அங்கே கைதியாக்கப்பட்டிருக்கிறார். அவருக்காக ஒருவர் கூட குரல் கொடுக்கவில்லை. அவரோடு இருந்த 12 பேர்ல ஒருவன் அவனை காட்டி கொடுத்து அவன் கடந்து போய்விட்டான். மிகுதி 11 பேர் தூரத்தில் ஒளித்து ஓடிவிட்டார்கள். கவனித்துக் கொள்ளுங்கள். அவர் மாத்திரமே அந்த சிலுவையை சுமக்க வேண்டும். அந்த பாத்திரத்தை அவர் பானம் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஆகவே ஜனங்களை பிரியப்படுத்த இந்த காலையில் என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த வருஷத்தில் நீங்கள் எதை பிரியப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள்? அல்லது எப்படிப்பட்ட காரியத்தில் பிரியம் கண்டு கொண்டிருக்கிறீர்கள்? இங்கே நீதி செய்ய வேண்டியவன், நியாயத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியவன், சரியான தீர்ப்பை கூற வேண்டியவன், அவைகளை உச்சமாய் கொள்ளாமல் அவன் ஒன்று செய்கிறான், ஜனங்களை திருப்திப்படுத்த. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளின் வீடாட்டம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வேறுபடாததற்கு காரணம் நாங்கள் எப்படி இதை செய்யறது? அவங்க என்ன நினைப்பாங்க? இவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க எங்களை கோபிப்பாங்க, அவங்க எங்களை வரமாட்டாங்க. இயேசு என்ன நினைப்பார்? பரிசுத்த வார்த்தையின்படி வாழ்க்கைக்கு பதில் சொல்லி ஜனங்களை பிரியப்படுத்த. இயேசுவை பாருங்க, என்ன மாதிரி பைபிள் சொல்லுது. இயேசுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. மனதுள்ளவனால் பரமாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி அவங்க கேட்டுக்கொண்டபடியே இன்றைக்கு பிரச்சனை இல்லை. ஞாயிற்றுக்கிழமை வாங்குவதா, அது சேர்ச்சி பிரச்சனை இல்லை வாங்குவதா, அது ஆராதனை பிரச்சனை இல்லை வாங்குவோம், அது பிரச்சனை இல்லை வாங்குவோம். சண்டி ஞாயிறு போவாட்டுக்கு என்ன மிச்சம் எல்லாம் போறீங்க தான். மனதுள்ளவனால் பரபாசி அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தார். பாத்தீங்களா? நான் அப்படி செய்ய உங்களுடைய சத்தம் எனக்கு கேட்குது. நான் இயேசுவை வாரினால் அடிப்பித்து சிலுவையில் ஒப்பு கொடுக்க இல்லை. ஆனால் நீ சாட்சியா நிற்க வேண்டிய இடத்தில் நின்றாய். உன் வீட்டில் தேவனை அறியாத அந்நிய உறவுகள் உன்னுடைய சொந்தக்காரர் வருகிறது, அங்கே இயேசுவை கண்டார்களோ? உன் குடும்ப ஜெபத்தை அவர்கள் இருந்திருக்கலாம், இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நீ அந்த நேரத்திற்கு குடும்ப ஜெபத்தை செய்தாயோ? அவர்கள் உன்னை வந்து தங்கள் பக்கத்துக்கு நடத்தினார்களோ? இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கு நாங்க தேவனை தேடாமல் நடந்து கொள்வோம். இன்றைக்கு சிலுவையில் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள் மறுபடியும். நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் கர்த்தருக்கு தான் முதலிடம் கொடுப்பேன். கவனிங்க, நான் தயவு செய்து ஆராதனை இருக்கு, வேத படிப்பு இருக்கு, உபவாச ஜெபம் இருக்கு, ஆண்கள் ஜெபம் இருக்கு, பெண்கள் ஜெபம் இருக்கு, சண்டே ஸ்கூல் இருக்குது, இன்னும் வாலிபர் கூட்டங்கள் இருக்குது. இந்த காரியங்கள் எல்லாம் தவிர்த்து தான் நான் மற்றதுக்கு வருவேன். மற்ற காரியங்களை ஒப்புக்கொள்வேன். அது பிரச்சனை இல்லை, இது பிரச்சனை இல்லை. இது பாஸ்டமாருக்கு தான் வேலை. இது அவங்களோட தொழிலே செய்து கொண்டிருப்பாங்க. எங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கு. ஒரு நாள் நீங்கள் கணக்கு சொல்லுகிற பொழுது நான் சுத்தமுள்ளவனாய் இருக்க விரும்புகிறேன். உங்கள் இரத்த பலிகளை என் மீது வாங்கிக் கொள்ள நான் ஆயத்தம் இல்லை. கவனிங்கள், அந்த நாள் சீக்கிரமாய் வருகிறது. ஆகவே இந்த காலையில் இயேசுவை மறுபடியும் அவரை வாரினாலே அடிப்பித்து சிலுவையில் அறையாமல் ஆண்டவரை பிரியப்படுத்துங்க. என்னில ஆண்டவரை உமக்கு பிரியமில்லாத காரியம் என்ன இருக்குன்னு கேளுங்க. ஆண்டவரை பார்த்து தயவு செய்து கேளுங்க. ஆண்டவரை பார்த்து நீங்க ஒருவரை கேளுங்க. உமக்கு பிரியமில்லாத காரியம் என்ன இருக்கு ஆண்டவரே என்று. ஆகவே மற்றவர்களை பிரியப்படுத்த கவனிங்கள். பொறாமை, ஏவி விடுதல், ஜனங்களை பிரியப்படுத்த. சிலுவையை பார்த்தீங்களா? எல்லாரும் சொல்லுங்க, பொறாமை. சுத்தமா சொல்லுங்க, பொறாமை, ஏவி விடுதல். நல்லா சொல்லுங்க, ஏவி விடுதல், ஜனங்களை பிரியப்படுத்த, மற்றவங்களை எல்லாம் இயேசு. தொடர்ந்து வாசிங்க, நான் சொல்லுங்க வசனத்தை. 20வது வசனம்.
அவரை பரியாசம் பண்ணின பின்பு எல்லாம் செய்துதானே அந்த காரியங்களை வேதம் சொல்லுகிறது. 16 இருந்து படிங்க. அப்பொழுது போர்ச்சேவர் அவரை தேசாதிபதியின் அரமனையாகிய மாளிகையில் கொண்டு போய் அவ்விடத்தில் போர்ச்சேவருடைய கூட்டம் முழுவதையும் கூடி வர செய்து எல்லா போர்ச்சேவருடைய கூட்டத்தை அங்கே கூடி வரவழைத்து சிவப்பான மேலங்கி அவருக்கு கொடுத்தி சிவப்பான மேலங்கி அவர் கொடுத்து முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி யூதருடைய ராஜாவை வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி கவனிங்கள், அவர் மேல துப்பி இந்த காரியத்தை கொஞ்சம் அவர் மேல துப்பி கல்மானம் ஒரு கீடும் கல்வாரி என் கல்மானம் ஒரு கீடும் கல்வாரி இவ்வித அன்பை நான் எங்குமே காணேனே இவ்வித அன்பை நான் எங்குமே காணேனே அவ்விதம் இதற்கீடு வேளை நான் செய்குவேன் கல்வாரியே கல்வாரியே கல்மனம் ஒரு கேடும் கல்வாரியே என் கல்மனம் ஒரு கேடும் கல்வாரியே